ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் வாழ்வியல் கணிதம் யூனிட்டில் உள்ள எக்ஸசைஸ் சம் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 4.5ல் உள்ள 15வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் ஒய் என்பவர் தனியே அதே வேலை 8 நாட்களிலும் முடிப்பர். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் 48,000க்கு ஒப்புக்கொண்டனர். ஜி என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் தொகையின் ஜியின் பங்கு எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு வேலையை தனித்தனியா எக்ஸ் ஒரு வேலையை 6 நாள்லையும் ஒய் ஒரு வேலையை அதே வேலை சேம் வேலை அந்த வேலையை 8 நாள்லையும் முடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை ரூபா பேசியிருக்காங்கன்னா 48,000 ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. அந்த ஒரு வேலை எக்ஸ் 6 நாளில் முடிப்பாங்க, ஒய் 8 நாளில் முடிப்பாங்க. அதுக்கு சம்பளமாக அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 48,000 ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டாவது ஜி அப்படிங்கிறவங்களோட உதவினால அந்த வேலையை 3 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸ் ஒய் ஜி 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை 3 நாள்லயே முடிச்சிட்டாங்க. அப்படின்னா ஜிக்கு அவங்க எவ்வளோ ரூபாய் சம்பளம் கொடுத்துருப்பாங்க, அவரோட பங்கு எவ்வளவு அப்படின்னு தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எக்ஸோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவா இருக்கும், ஒய்யோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி, ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் இவர் 6 நாள் வேலை செய்யறதுக்கும் இவர் 8 நாள் வேலை செய்யறதுக்கும் தான் 48,000 ரூபாய் சம்பளம் பேசியிருக்காங்க. ஆனா இப்போ அவங்க 6 நாளும் 8 நாளும் வேலை செய்யல, மொத்தமே 3 நாள் தான் வேலை செய்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு 3 நாள் சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 48,000த்துல அவங்களோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதுல இருந்து 3 நாள் சம்பளத்தை கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸோட ஒரு நாள் சம்பளம் கண்டுபிடிக்க போறோம். இப்போ எக்ஸ் 6 நாள் வேலை செய்வாங்கன்னு சொல்லியிருந்து, அப்போ அதுக்கு தான் எவ்வளோ ரூபாய், 48,000 ரூபாய். இப்போ இதுல இருந்து எக்ஸோட ஒரு நாள் சம்பளம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ 8 48, அப்போ 8,000 ரூபாய். அப்போ எக்ஸுக்கு ஒன் டே சம்பளம் எவ்வளோனா 8,000 ரூபாய். அப்போ அவங்க எத்தனை நாள் தான் வேலை செய்திருக்காங்க, ஜி கூட சேர்ந்து 3 நாள் தான் வேலை செய்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் 8,000 ரூபாய்னா அப்போ அவங்களுக்கு 3 டேஸ்க்கு எக்ஸோட சம்பளம் எவ்வளோனா 24,000 ரூபாய். இனி அதே மாதிரி அந்த 48,000 எதுக்கும் சேர்ந்து ஒய் ஒரு வேலை 8 நாள் சேவன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கும் சேர்த்து தான் அந்த 48,000 ரூபாய். அதனால ஒய் ஒரு வேலை எத்தனை நாள் முடிக்கிறதா பேசியிருந்தாங்க, 8 நாள் முடிக்கிறதா பேசியிருந்தாங்க, அதுக்கும் 48,000 ரூபாய் தான். இப்போ இதுல இருந்து ஒய்யோட ஒன் டே சம்பளம் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒய்க்கு ஒன் டே எவ்வளோ வரும், 8 6 8 48, இப்போ 6,000 ரூபாய். இப்போ ஒன் டே சேலரி ஒய்க்கு 6,000 ரூபாய். இவங்கள என்ன பண்ணிருக்காங்க, 3 பேருமே சேர்ந்து மொத்தமே 3 நாள் தான் வேலை செய்திருக்காங்க. அப்போ 3 நாளைக்குள்ள சம்பளம் பார்க்க போறோம். ஒரு நாள் 6,000 ரூபாய்னா அப்போ 3 நாளைக்கு 18,000 ரூபாய். இப்போ 3 நாள் எக்ஸ் வேலை செய்ததுக்குள்ள சம்பளம் 24,000 ரூபாய், ஒய் 3 நாள் வேலை செய்ததுக்குள்ள சம்பளம் 18,000 ரூபாய். இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு வாங்கியிருந்தாங்க, 48,000 ரூபாய்க்கு தான் அவங்க பேசியிருந்தாங்க. இப்போ 24,000 ரூபாயும் 18,000 ரூபாய் அவங்களுக்கு 3 நாள் சம்பளமா போகுது. அப்போ 24,000 ரூபாயும் 18,000 ரூபாயும் கூட்டுறோம். அப்போ எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். கூட்டணும்னா 12 1 3 4. அப்போ இவங்க எக்ஸுக்கும் ஒய்க்கும் சம்பளம் 3 நாள் சம்பளமா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 48,000 ரூபாயில இருந்து 42,000 ரூபாய் அவங்க எடுத்துட்டாங்க. அப்போ மீதி 48,000த்துல எவ்வளோ ரூபாய் இருக்கு, மீதி 6,000 ரூபாய் இருக்கு. இதுதான் அவங்க ஜிக்கு சம்பளமா கொடுத்துருப்பாங்க. அப்ப ஜிக்கு உள்ள பங்கு எவ்வளோ, 6,000 ரூபாய். அப்ப ஜியோட பங்கு 6,000 ரூபாய். இப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.